மாடம்பிள்ளை தர்மம் அருகே பரபரப்பு, திடீரென மலையில் தீ, மக்கள் அச்சம். 5 கிராமம் அருகே பரபரப்பு, திடீரென மலையில் தீ எரிந்ததால் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்தன. 5 கிராமம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளது. இந்த மலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் மலை முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. சில நாட்களில் அடுத்த வெயிலால் காய்ந்த செடி கொடிகள் தீயின் வேகமாக எரிந்த மலை முழுவதும் தீப்பிழம்பாய் காட்சியளித்தது. உடனடியாக கன்னியாகுமரி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அப்போது தீயில் சிக்கிய வனவிலங்குகளின் எலும்புகள் அங்கும் இங்கும் கிடந்தன. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்திடணும். சம்பவம் நடந்த பிறகு தடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. மணிலே எதுக்குல அவசரப்பட்டா, எதுக்குல அடிச்சா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெரிய விடங்க பண்ணிட்டு இருக்கான். பையவங்க மனசுல பேர ரேஸ் தண்ணி கிடக்கடே, பார்த்துப்போ. இப்ப அவன் தண்ணியில விழுந்து செத்துட்டு போறான். இவ்வளவு வேகமா வரான். பிள்ளை எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு குறுக்க சாடி நடக்க கூடாத ஒண்ணு நடந்துட்டுனா இவ்வளவு வளர்ந்துருக்கான். அறிவு இருக்கா பாரு அவனுக்கு. வேகமா போனா பைப்பை சோடி போங்களாமுடே. போல போ, இனி வேகமா வந்து எனக்கு தோணி முடிச்சு விடுவேன். கோவப்படாத வானே. இல்ல பாலே, உனக்கு தெரியாது. ஒரு சம்பவம் நடக்குது முன்னே தடுத்து நிறுத்திடணும். சம்பவம் நடந்த பிறகு தடுத்து எந்த பிரயோஜனமும் கோவப்படாத. எடு வம்பளுத்தியான் பாண்டியமுறி பஜனார் வரல. பம்புகளுக்கு இல்லை ஒன்றுங்களுக்கு இல்லைப்பா. சின்ன பிள்ளைகள் ஆடிட்டு இருக்கு. பார்த்து போங்கன்னு சொன்னே தப்பா. யார் இருந்தாலும் போனால் உனக்கு சும்மா இருக்க வேண்டியதானே.
நீ 8 தடவை கேட்க மாதிரி சுத்தம் மட்டும் சொல்லியிருப்பா, அதை விட சண்டை போட்டுருக்கேன்னு நினச்சி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவனுக்கு பட்டாதான் அதில் உள்ள வழி தெரியும். என்ன வழியோ. லை கிறுக்கு பயமே பேசல. போன மாதம் தான் ஒரு சம்பவம் நடந்து. பத்து பாக்கி ஒரு 50, மொத்தம் 60 ரூபா தரேன். இதோட சேர்த்து 60. சாயங்காலம் வரும்போது வரேண்ணா. மணி இந்தா. என்ன யார் போகிறா? அந்த போகிறார் இருப்பார், அவர் தான் நேற்றுக்கு என்ன ரோட்டில் வச்சு ஏசினது. ஆமாம் ஆமாம், அவர் தான். அவன் தானா? இவனா? இவன் ஒரு குடியார போதில் ஏதாவது சொல்லியிருப்பான். இவனெல்லாம் மதிக்கதே கிடையாது. ஒரு நிமிஷம் இரு, இப்போ வாரேன். எங்கே போகிறா? இப்போ வாரேன் இரு. தாத்தா, ஒரு 1/2 லிட்டர் 7-Up 2 கிங்ஸ் வந்தாங்க. இல்லை நான் 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி பைக்கில் ஒரு மாதிரி உரிமிட்டு போயிட்டு இருக்கேன். ரோட்னா அப்படி தான் போவாங்க. பெருசாக சொல்ல வந்துட்டான் குடியார தம்பி நீ போ போ போடே தர சும்மா வெயிலுக்குள்ள சுவாதி மயிரே ஏதாத்தில் இருக்கு. எப்பவும் சண்டைய மயிரன்ட்டு என்னடி இது?
டவுன் வரைக்கும் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? வாங்கிட்டு எங்கே வரணும்? வீட்டில் தான் தம்பி இருப்பான் நானே. சரி சரி வாங்கிட்டு வரேன். அப்போ ஊர் விட்டு ஊருக்கு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கா. உனக்கு வெக்கமா இல்லை? உன் ஃப்ரெண்டு உனக்காக ஒன்றும் பண்ணலையா? அவன்கிட்ட நான் இன்னும் அதை பற்றி சொல்லலை. அவன் வேறு அன்னைக்கு ஊரில் இல்லை. அவன் மட்டும் இருந்திருந்தான் கதையே வேற. அப்போ உள்ளூரில் மட்டும்தான் ஓமாயிரலாம். நடந்ததை சொல்லி உன்னை அடித்தவன் யாருன்னு விசாரி. சூர்யா, நான் சொன்னேன்ல அவன்கிட்ட உங்கள் ஊரில் இருந்து ஒரு ஆள் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறான்ட்டு. அவன் இன்னைக்கு என்னை அடிச்சிட்டான். அதெல்லாம் விடு நீ. அவன் யார், அவன் என்ன வேலை பார்க்குறான், அவன் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி எனக்கு சொல்லு. என் மச்சான்ட்ட சொன்னேன், அவர் தான் ஆள் யாருன்னு சொல்லி விசாரிக்க சொன்னார். இல்லை உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். உன் பேர் இதில் வரையே வராது. அப்படி வந்தாலும் ஒன்று நாங்கள் பார்த்துக்கிட்டோம். சரி, சீக்கிரம் கேட்டு சொல்லு. என்ன ஆள் யாருன்னு விசாரிச்சியா? 2 மாடை வச்சு பொழைச்சிட்ருக்கானா. ஒரு தம்பி, அப்பா அம்மா கிடையாது. மாடம்பில் சொல்ல வேலுக்கு வடக்கு தெரு 2வது வீடு நினைக்கேன். ஆமாம், வடக்கு தெரு 2வது வீடு. அவன் பேர் கூட துரையரசு. என்ன மச்சான், என்னாச்சு? என்ன? துரையரசிட்ட மட்டும் எந்த ஒம்பும் பண்ணாது. நான் சொல்கிற வரைக்கும் பத்திட்டு சும்மா இரு. ச்சே,
அந்த பையனை அன்னைக்கு தட்டி கேட்டிருக்கணும். இப்போ நினச்சி என்னன்னே பண்ண? அவன் என்ன குடியார சொன்னட்டான். விடுனே, விடு விடு விடு. எப்படி விட? கொல்லணும். அந்த வெட்டி கொல்லணும். ஆனே உனக்கு போகாத அதிகமாயிட்டு பாடுனே. போனேன் காலையில் மாட்டுக்கு வேற புல் பார்க்க போகணும். நீ போனே பாடு. என் மச்சான் பயப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கையாவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆள் வெறும் குடிகாரம் மட்டும்தான். அதுக்கு மேலே எனக்கு தெரியலை. நீ வேணா பாரு, அவன் தெருவில் அவன் முன்னாடி நின்று நான் பைக்கை முறுக்கிட்டு போகிறேன். அவன் என்கிட்ட வந்து வம்பலுக்கிட்டு பார்ப்போம். அப்போ இருக்கு அவனுக்கு நானும் அவனான்னு பார்த்துறேன். சரி விடு, இப்போ மச்சான் சொல்லிட்டாம்ல, பிரச்சனை பண்ணாதானே. அது வரைக்கும் வந்துட்டு சும்மா இரு. எத்தனை நாள்ல சொல்லணும் உங்களுக்கு? எத்தனை நாள் சொல்லணும்? தெரியாது, நாங்க இனி வரமாட்டோம். மணி வாப்போம். எங்கேயும் போய் குளிக்கலாமே, இங்க இருக்கிற வரைய கொலை பண்ணியிருக்கேனே, பயப்படாதங்க. பயப்படாத. நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் அழிச்சிடலாம். இப்படி 2 பணத்தையும் தூக்கி மோட்டர் ரூமில் போடுவோம். வா. மணியனாய், மணியனாய், ஓய் மணியனாய்.
என்ன துறனை கூப்பிட்டாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரில, நான் ஃபோன் அடிச்சு தரேன், பேசுங்க. ஆ என்ன திடீர்னு சம்பவம் நடந்து போச்சு. பழையபடி ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரம் அறுவடை எடுத்துட்டு வடக்கு வா. சரி, இப்போ வாரேன். உன்னோட சிறை எழுத்து யாரு? யாரு? நம்ம ஒரு செவலிங்க போனோம். அன்னை வெளியில இருந்து ஒரு வந்தோம்ல, 2 தான் சரி எழுத்தானே என்கிட்ட. அன்னைக்கே தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவ. நீ இருட்டதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் எரிக்கணும், அப்பதான் தப்பிக்க முடியும். துறையரசன் மறுபடியும் மாடம்ல யாருன்னு காட்டிட்டியா? என்ன பண்ண போறாவ? துறனை ஆரம்பத்தில் இதுதான் பண்ணிட்டு இருந்தாவ. கொலை பண்ணுறதா? 5 கொலை. ஆனால் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆனது கிடையாது. அது எப்படி? வாலிபத்தில் அடி தடி வெட்டு குத்து கொலை தான். கொன்ன பணத்தையெல்லாம் இங்கே கொண்டு வந்து மணியோரையும் கூட்டிகிட்டு வந்து உடம்பை துண்டு துண்டாக வெட்டி சாக்கில் மூட்டை கட்டி மலங்கரையில் கொண்டு போய் எரிக்கிறது தான் துறையனோட வேலை வாலிபத்தில். ஆனால் இன்றைக்கும் அது நடந்திருக்கு. ஃபாரஸ்ட்டுக்காரன் அங்கங்கன்னு சுற்றிட்டு இருப்பான், வந்து பார்த்தா மாட்ட மாட்டோமா? ஒரு எலும்பு கூட கிடைக்காது. துறனை காட்டுப்பாதை வழியாக தான் போவாங்க, வழித்தெடுத்து வழியாக போக மாட்டாங்க. வந்து பார்ப்பான், வந்து பார்க்கறதுக்குள்ளே தான் தீ காட்டு தீயாக பரவிருமே. ஊரில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இங்கே 3 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கும்.
தம்பி போய் தண்ணி உண்டா மணி கையை காலை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சூரியன் அடைஞ்சிடும் சரியா? அந்தாலும் மலங்கரையே தூக்கிட்டு போயிடலாம். வயசு தம்பி விட்டு விட்டு போ.